டெக்னாலஜி 100% தேவை என்பதை விட்டுவிட்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அட்ஜஸ்ட் பண்ணி பறந்துக்கிட்டு போங்க. பிரேக் பிடிக்கலையா, டயர் கீழே வரலையா, அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு போகட்டும். யாவேன் ஜெய் பஜரங்க பலின்னு நம்ம சொல்லுவோம். அதற்கான ஒரு ஸ்லோகத்தை சொல்லுங்க, ஒரு மந்திரத்தை எழுதி வை, ஒரு எந்திரத்தை விமானத்துக்குள்ள போட்டு விடுங்க. அவங்களுக்கு தெரியாம இது பறக்கிறதுக்கு, விமானம் பறக்கிறதுக்கு உள்ளுக்க போய் இந்த மந்திரத்தை கடை எந்திரத்தை கடை எங்கேயாவது உள்ளுக்க ஒரு இடத்துல போட்டுட்டு வா, விமானம் நல்லா பறந்து. பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ட்ரீம் லைனர் விமான விபத்து, அந்த விமான விபத்து நமக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் ஒவ்வொருவருக்கும், எனக்கு மட்டுமல்ல ஒவ்வொருவருக்கும், சிலருக்கு தூக்கம் கூட இரவுகளில் வரல. யாரோ இறந்தவர்கள் யாரோ, அதற்காக நம்ம மனசு கஷ்டப்படுது. அன்பே சிவம் படத்துல கமலஹாசன் சொல்ற மாதிரி, அவர் யார், அவருக்காக நீங்க ஏன் அழுதுங்கிறீங்க அந்த குழந்தைக்காக அப்படின்னு சொல்லுவார் பாருங்க, நீங்க தான் கடவுள் அப்படின்னு. ஆக இந்த விமான விபத்தில் துயரப்பட்ட, இந்த விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்காக வருத்தப்பட்ட, துயரப்பட்ட ஒவ்வொருவருமே கடவுள் தான், தெய்வம் தான். தெய்வம் அவர்கள் இதயத்திலே கூடியது. ஆற்ற முடியாத துயரம். அதை பற்றி அந்த எப்படி நிகழ்ந்தது, எப்படி, ஏன், எப்படிங்கிறதுக்குள்ளெல்லாம் நான் பேச வேண்டும் என்றால் நமக்கு அதை பற்றிய இந்த விமானத்தினுடைய இயந்திரவியல் பற்றிய முழுமையான அறிவு நமக்கு இன்னும் இல்லை. அதை பற்றி சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது பேசலாம். இப்பொழுது அதனுடைய நிபுணர்கள், இன்ஜினியர்கள், ஏரோநாட்டிக்ஸ் படித்தவங்க, அனுபவஸ்தர்கள்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அதை பற்றி பேசுவதை விட அதற்கான நம்ம நாட்டில் இந்த ஒவ்வொரு விஷயமும், டெக்னாலஜி எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுது, இக்னோர் பண்ணப்படுது, அதற்கு பதிலாக இந்த ஆன்மீகம்ங்கிற பெயரில் எல்லாவற்றையும் அடித்து விரட்டுகிறது என்பதை பற்றி தான் நான் இதில் பேசப் போகிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. நான் ஒரு மெக்கானிக், ஏர் கண்டிஷன் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன். சங்கி ஏர்போர்ட் மறுபடியும் திறந்துட்டாங்க. நான் ஒரு ஏர் கண்டிஷன் ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக். ஒரு வழியாக இந்த அட்ராசிட்டிகள்லாம் முடிந்து சங்கி ஏர்போர்ட் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அகமதாபாத் ஏர்போர்ட் செய்ய வேண்டிய காரியங்கள், அதாவது யாகம், ஹோமம், குண்டலினி யோகம், இதையெல்லாம் செஞ்சு கழிப்பு கழிச்சு பல்வேறு மந்திர கயிறுகளை கட்டி ஹோமம் பண்ணி பரிகாரம் பண்ணி இந்த ஏர்போர்ட்டை திறந்திருக்காங்க. ஒரு விமானத்தை பழுது பார்ப்பதற்கு தகுதியான மெக்கானிக்கல் இருக்காங்களா, அதற்கான உபகரணம் இருக்குதா? அந்த ஏர்போர்ட்டே, அகமதாபாத் ஏர்போர்ட்டே இந்த மாதிரி இன்டர்நேஷனல் விமானம் வந்து இறங்குற ஏர்போர்ட் மாதிரியா இருக்கு. அதில் ஏன்டா கொண்டு இதை இறக்குறாங்க இந்த பிளைட்டை? சங்கி மெக்கானிக்குகள் வைத்துக்கொண்டு சங்கி மனநிலையில் உள்ள ஏர்போர்ட்டாக இருக்கிறது. அதில் இப்போ திறந்திருக்காங்க. என்னை பொறுத்தவரையில் இந்த ஏர்போர்ட்டை எல்லாம் நிரந்தரமாக மூடி விடுவது நல்லது. அந்த அளவுக்கு சங்கித்தனம் பண்ணியிருக்காங்க, பரிகாரம் என்ற பெயரில் பண்ணிட்டு. இது எதை காட்டுகிறது என்றால், டெக்னாலஜி பற்றி நம்ம மக்களுக்கு அவ்வளவா தெரியல. நான் ஒரு ஏர் கண்டிஷன் மெக்கானிக் என்ற அளவில் சொல்லுகிறேன். ஒரு ஃபிளைட் பறக்கணும்னா 100% சரியாக இருக்க வேண்டும். ஒரு ஏர் கண்டிஷன் ரெஃப்ரிஜரேஷன் சரியாக இயங்க வேண்டும் என்றால் 100% சரியா இருந்தா தான் அது கூலிங் ஆகும். 1% இல்லாமல் போனாலும், 0.1% இல்லாமல் போனாலும் அது ஒர்க் பண்ணாது. இது வீட்டிலே இருக்கும், ஆனால் விமானம் விபத்துக்கு உள்ளாகும். இதுதான் எங்கேயுமே, எந்த ஒரு தொழிலையுமே. நம்ம நாட்டில் என்ன பண்றாங்க? ஒரு டூ வீலர் பிரேக் ஃபெயிலியர் அப்படின்னா, பிரேக் சரியா பிடிக்கலைன்னா 100% அதை சரியா பண்ணிட்டு போக மாட்டாங்க. ஒரு டூ வீலர் பிரேக் சரியா பிடிக்கலைன்னா 100% சரியா பண்ணிட்டு போக மாட்டாங்க. கந்த சஷ்டி கவசம் சொல்லிக்கிட்டே போவோம் அப்படிம்பாங்க. ஜெய் பஜ்ரங் பலின்னு சொல்லிட்டா பஜ்ரங் பலி பார்த்துட்டு வர, அதாவது அனுமார் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாருன்னு சொல்லி அனுமார்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு, கோடிக்கணக்கான அனுமார்கிட்ட பொறுப்பை கொடுத்தா அவர் யாருக்கே பண்ணுவாரு அப்படி சொல்லிட்டு போயிடுறது. அதே மாதிரி தான் அங்கே இருக்கிற அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற சங்கி மெக்கானிக்குகளுடைய மனநிலை என்னன்னா, அந்த மாதிரி ஒரு மனோதத்துவ வியாதிக்குள்ள போயிட்டாங்கன்னா
அவன் என்ன பண்ணுவாங்க, ஃப்ளைட்டில் ஒரு இடர்பாடு இருக்குது, இங்கேருந்து ஃபியூயல் குறைவாக தான் போகுது, இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி இல்லை, இந்த இடத்துல லைட் எரியலை, அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க, பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துக்கிறாரு, ஜெய் பஜ்ரங் பலின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு போங்கன்னு சொல்லிடுவாயா. அப்படி ஒரு பிரச்சனை வந்து அனுமானே அப்படியே உங்கள் கண்ணுக்கு தெரியாம வந்து ஃப்ளைட்டை தூக்கிட்டே பறந்துவாரு என்ற மனநிலை உள்ளவர்கள் தான் இங்க மெக்கானிக்கலா இருக்கான், இன்ஜினியர்களா இருக்கான். டெக்னாலஜியே 100% நம்புறவனா இல்லை. ஆக இந்த அளவுல தான் இவங்க லட்சணம் இருக்கு. சங்கித்தனமான ஏர்போர்ட், அதுல சங்கித்தனமான என்ஜினியர்கள், சங்கித்தனமான மெக்கானிக்குகளை வச்சுக்கிட்டு அலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி இதுல டாட்டாவுக்கும் அதானிக்கும் இடையில ஏற்பட்ட போட்டியினால் இது வந்து இந்த மாதிரி திட்டமிட்ட விபத்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற வாத பிரதிவாதிகள் எல்லாம் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. அதுக்கு வாய்ப்பில்லை என்றுதான் நம்மை பொறுத்தவரையிலே சொல்கிறோம். ஏன்னா ஃப்ளைட் வந்து டாட்டாவுடையது. டாட்டா இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து வர மாட்டார். டாடா குழுமம் என்பது அவர்கள் தான் இந்தியாவிற்கு முதலில் விமான கம்பெனியை கொண்டு வந்தவர்கள். முதலில் விமானத்தை ஓட்ட கற்றுக்கொண்டு லண்டன்ல இருந்தே விமானத்தை எடுத்துக்கிட்டு வந்து இங்க இறக்குனவர் ரத்தன் டாடா. மறுபடியும் டாட்டாவுக்கிட்டே கொடுத்துருக்காங்க இந்தியாவினுடைய விமானங்களை. ஏர்போர்ட் அதானி விட்டு. ஆக ஒரு 1300 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்துக்காக இந்த விமானத்தை இவங்க வேணும்னே திட்டமிட்டு பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி பண்ணியிருந்தா அந்த பணம் அதானிக்கு போகாது, டாட்டாவுக்கு தான் போகும். ஆக அதற்கு வாய்ப்பில்லை. இதனால் இந்த ஒரு விமானம் விபத்துக்கு உள்ளாவதனால் அதானிக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. லாபம் கிடைக்கிறதா இருந்தால் எதை வேணாலும் செய்வேன் அதானி, அது வேற விஷயம். ஆகவே இது வந்து திட்டமிட்ட சதி என்பதற்கெல்லாம் இதில் வாய்ப்பில்லை. இந்த விமானத்திலிருந்து தப்பிச்சு ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கான் பாருங்க, அவன் ஏதோ எமர்ஜென்சி டோரை சும்மா அந்த இந்த குரங்கு பைய மாதிரி ஏதோ இது இருக்குது எமர்ஜென்சி டோர்னு கை வச்சு திறந்து அதுல ஏதோ நடந்தது மாதிரி தான் இவங்க பேசிக்கிறாங்க. பக்கத்துல அமர்ந்திருந்தது அவனுடைய தம்பி. ஒருவேளை அவனுக்கும் அவன் தம்பிக்கும் சொத்துகிறாரு அது இதுல இவங்களுக்கு வாத பிரதிவாதங்கள் ஆகி நான் ஓடுற ஃப்ளைட்ல இருந்து குதித்து தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் பயமுறுத்துறதுக்கு இந்த எமர்ஜென்சி டோரை திறந்திருக்கலாம். அப்படி கூட இருக்கு. இவன் தம்பி இறந்துட்டான் விமான விபத்துல. இவன் 2 பேரும் தான் லண்டன் போயிருக்காங்க ஒன்னா. இவங்களுக்குள்ள ஏற்பட்ட வாத பிரதிவாதங்களில் இந்த அண்ணன்காரன் இப்ப தப்பிச்சவன் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துவதற்காக இவன் அந்த எமர்ஜென்சி டோரை திறந்திருக்கலாம். அது சரியாக லாக் பண்ணப்படாமல் இருந்திருக்கலாம். சங்கித்தனமா மெக்கானிக்கல் பார்த்திருப்பாங்க, எதையும் சரியா பார்த்திருக்க மாட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி பறந்துடும் அப்படின்னு சொல்லி கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு ஒவ்வொரு வேலையும் பார்த்திருப்பாங்க. இதுல இவன் தொட்ட உடனே திறந்துருச்சு, ஏக்கு தப்பாகி விமானம் முடிஞ்சிருக்கலாம் கதை. இவன் தப்பிச்சிட்டான். இவனை விசாரிக்கணும், விசாரிக்கப்பட வேண்டிய ஆள் தான். இப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் மனித மனம் வந்து நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் எல்லாரும் செத்து போவாங்களே அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. பயமுறுத்துறதுக்கு அவன் பண்ணியிருக்கலாம். லேசா அவன் சரியாக சாத்தப்படாமல் அந்த டோர் சரியாக கவனிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு இதுல போயிடுச்சு. ஆக நாம் எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு டெக்னாலஜியிலும் 100% சரியாக இருந்தால் தான் விமானமோ 2 வீலரோ அல்லது ஏர் கண்டிஷனோ எதா இருந்தாலும் 100% சரியாக இருக்க வேண்டும் என்ற மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுல போய் கந்த சஷ்டி கவசம் சொன்னா சரியா போயிடும், நம்ம போய் சேர்ந்துடலாம் போற இடத்துக்கு, எமலோகத்துக்கு தாண்டா போவீங்க. கந்த சஷ்டி கவசம் சொன்னால் சரியாகி போய்விடும். இந்த அனுமார் பெயரை சொல்லிக்கிட்டு பயந்து போனா சரியா போயிடும்லாம் அதெல்லாம் நடைமுறை இங்கே சரியா வரும், விமான பயணங்களுக்கு சரியா வராது. நம்ம ஊர்ல இடி இடிச்ச உடனே அர்ஜுனான்னு சொல்லி அர்ஜுனான்னு சொல்லுவாங்க. அதுக்காக இடி இடிக்காம நின்று போயிருமா? அதெல்லாம் மின்னல் இடி என்பது அது இயற்கையாக ஏற்படுகின்ற விஷயங்களை நம்ம அர்ஜுனான்னு சொல்லி தடுக்க முடியுமா? அப்படித்தான் இவங்க எல்லாவற்றுக்கும் ஒரு டெக்னாலஜி 100% தேவை என்பதை விட்டுவிட்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அட்ஜஸ்ட் பண்ணி பறந்துக்கிட்டு போங்க. பிரேக் பிடிக்கலையா
டயர் கீழே வரலையா, அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு போகட்டுமையா? அவன் ஜெய் பஜ்ரங்க பலின்னு நம்ம சொல்லுவோம். அதற்கான ஒரு ஸ்லோகத்தை சொல்லுங்க, ஒரு மந்திரத்தை எழுதி வை, ஒரு எந்திரத்தை விமானத்துக்குள்ள போட்டு விடுங்க அவங்களுக்கு தெரியாம. இது பறக்கிறதுக்கு, விமானம் பறக்கிறதுக்கு உள்ளுக்க போய் இந்த மந்திரத்தை கடை எந்திரத்தை கடை எங்கேயாவது உள்ளுக்க ஒரு இடத்துல போட்டுட்டு வா, விமானம் நல்லா பறந்து அப்படின்னு சொல்லி இந்த சங்கி மெக்கானிக்கல் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அதில் தான் நம்பிக்கை. மற்றபடி பிரேக் லீவர், அது எரிபொருள், ஃபியூயல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர்களுக்கு 2ஆம் பட்சம் தான். இவர்களுக்கு எந்திரத்திலும் மந்திரத்திலும் தகடுகளிலும் தான் இவங்களுக்கு நம்பிக்கை. ஏதோ ஒரு தகடை கூட போட்டிருக்கலாம். இவங்க செக் பண்றவங்க டெல்லியில இருந்து அகமதாபாத் வந்த விமானத்தை மிக தரவாக செக் பண்ணல. அவங்க மிக சரியாக 100% செக் பண்ணி டெக்னாலஜியை சரி பண்ணி எல்லாத்தையும் சரியா இருக்கான்னு பார்த்து இவங்க பண்ணல. இவங்க ஏதோ ஒரு எந்திரத்தை தூக்கி போட்டுவிட்டு உள்ளுக ஒரு மந்திரத்தை சொல்லி விடுவோம் அப்படின்னு சொல்லி மந்திரத்தை சொல்லிட்டு விமானம் சரியா இருக்கு எடுத்துக்கிட்டு போங்கன்ட்டாங்க. நடந்தது இதுதான். டெல்லியில இருந்து அகமதாபாத்துக்கு ஒழுங்கா பறந்து வந்த பிளைட்டை மிக தரவாக ஒவ்வொரு தடவையும் தரவா மிகச் சரியாக எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அதை இவங்க பண்ணல. இதுதான் விபத்துக்கு காரணம். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை எழுத்து, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.